Welcome to Periyavittu channel. CA intermediate course cost accounting paper for 6th video. BCom படிக்கிறவங்களும் இத பார்க்கலாம். MCom படிக்கிறவங்களும் இத பார்க்கலாம். இதுல material cost video 6 ஏற்கனவே 5 வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோல நம்ம material inventory controlல உள்ள ப்ராப்ளம் தான் நம்ம இதல கண்டினியூ பண்றோம். இன்னொரு வீடியோ வரும். இதே material inventory controlக்கு. இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு பிராக்டீஸ் பண்ணனும். அதனால இந்த வீடியோல நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் போறோம். First problem, a lorry load of material of mixed goods was purchased for ₹90,000. These were sorted in the following goods whose market rate is shown against each. Grade A 5,000 units selling rate at ₹12. Grade B 3,000 units selling rate at ₹10. Grade C 2,000 units selling rate at ₹5. Find the purchase rate per unit on each grade of material, assuming that all grades yield same rate of profit. ஒரு லாரியில ஒரு லோடு வருது. அதுல மிக்சட் குட்ஸ் இருக்கு. அதாவது கிரேட் A இருக்கு, கிரேட் B இருக்கு, கிரேட் C. மூணு கிரேடும் சேர்ந்து வருது. இந்த மூணு கிரேடும் சேர்ந்து இதனுடைய மொத்த விற்பனை விலை 90,000. A பிளஸ் மொத்த விற்பனை விலையில மொத்த கொள்முதல் விலை. A யோடது இந்த லாரியில வந்திருக்கிறது கிரேட் A, கிரேட் B, கிரேட் C. இந்த மூணோட மொத்த கொள்முதல் விலை பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 90,000. மொத்தம் வாங்கி இருக்கிறது 90,000க்கு. அதை எப்படி பிரிச்சு வித்திருக்காங்கங்கிற விவரம் கொடுத்திருக்காங்களே தவிர ஒவ்வொன்றும் எவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு கொடுக்கல. அதைத்தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதனுடைய பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன, இதனுடைய பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன, இதனுடைய பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன. இதுல கொடுத்திருக்கிறது பூரா செல்லிங் பிரைஸோட விவரம். ஒரு கிரேடு ஏல எத்தனை யூனிட், அதை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறோம், கிரேடு பில எத்தனை யூனிட், அதை எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கோம், சாரி கிரேடு சில எத்தனை யூனிட், அது எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருவோம். இப்படி விற்பனை விவரம் கொடுத்துருக்காங்களே தவிர வாங்குற விவரம் கொடுக்கல. அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கிரேடு ஏல 5000 யூனிட் வாங்க, அதே 5000 யூனிட் தான் வித்துருக்காங்க. கிரேடு ஏல 5000 யூனிட்டை வந்து ஒரு யூனிட் 12 ரூபாய்ன்னு வித்துருக்காங்க. கிரேடு பில மொத்தம் 10,000 யூனிட் வந்திருக்கு. அதுல கிரேடு ஏ 5000 யூனிட் வந்திருக்கு, கிரேடு பி 3000 யூனிட் வந்திருக்கு, கிரேட் சி 2000 யூனிட் வந்திருக்கு. இந்த கிரேடு ஏல வந்து ஒரு யூனிட் 12 ரூபாய்ன்னு வித்துருக்காங்க. கிரேடு பிய வந்து ஒரு யூனிட் 10 ரூபாய்ன்னு வித்துருக்காங்க. கிரேடு சிய வந்து ஒரு யூனிட் 5 ரூபாய்ன்னு வித்துருக்காங்க. ஒரு யூனிட் 5 ரூபாய்ன்னு வித்துருக்காங்க. இது விற்பனை விலை. கிரேடு குறைய குறைய இந்த தரம் குறையமா இருக்கும். அதுதான் கிரேடு போட்டு இதுல ஒரு யூனிட் அது எவ்வளவு 12 ரூபாய். ஆனா கிரேடு பியா இருந்தா ஒரு யூனிட் 10 ரூபாய் தான், கிரேடு சியா இருந்தா ஒரு யூனிட் 5 ரூபாய் தான். எப்படி விற்பனை விலைக்கு இவ்வளவு விவரம் கொடுத்துருக்காங்களோ வித்த விவரத்துக்கு, அதே மாதிரி நம்மள வாங்கின விவரம் இதை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரே லாப சதவீதம் ஒண்ணுதான், சேம் ரேட் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து ஒரே ரேட்டு தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. கிரேடு ஏயும் அதே ப்ராஃபிட் 10 ரூபா ப்ராஃபிட் வச்சா கிரேடு ஏக்கும் 10 ரூபா தான் ப்ராஃபிட், கிரேட் பிக்கு ஒரு யூனிட்டை வித்தா 10 ரூபா ப்ராஃபிட், கிரேட் சிக்கு ஒரு யூனிட்டை வித்தா 10 ரூபா ப்ராஃபிட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதாவது ஒரே லாப சதவீதம். இதுக்கு 5% லாபம்னா இதுக்கும் 5% லாபம், இதுக்கு 5% லாபம். அப்ப ஒரே லாப சதவீதம் வச்சிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கணக்கை கண்டினியூ பண்றதுக்கான மெயின் வார்த்தையே சேம் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் தான். இதை வச்சுதான் நம்ம கணக்கே போட போறோம். அதனால இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை, சேம் ரேட் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது இப்ப இது என்ன, ஒவ்வொரு யூனிட் என்ன விலைக்கு வாங்கி இருக்கோம், அப்படி செல்லிங் ரேட் மாதிரி பர்ச்சேஸ் ரேட்டை கண்டுபிடிக்க சொல்லிடுறோம். செல்லிங் ரேட் அவங்க கொடுத்துட்டாங்க, பர்ச்சேஸ் ரேட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம இப்ப சொல்யூஷனுக்கு வந்தோம்னா, ப்ராஃபிட் ரேட் சேம்னு கொடுத்ததுனால செல்லிங் பிரைஸோட ரேஷியோவும் காஸ்ட் பிரைஸ் ரேஷியோவும் ஒன்னா இருக்கும். ரேஷியோ அனாலிசிஸ்க்கு கீழே இது வரும். அந்த இதுக்கு கீழே ஒரு மெட்டீரியல் இன்வென்டரி கண்ட்ரோல்ல ரேஷியோ அனாலிசிஸ்க்கு கீழே வரும். இது ஒன்னா இருக்கிறதுனால இந்த செல்லிங் பிரைஸ் ரேஷியோவும் காஸ்ட் பிரைஸ் ரேஷியோவும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப நம்ம முதல்ல நமக்கு செல்லிங் பிரைஸ் தெரிஞ்சதுனால செல்லிங் பிரைஸ் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். தனித்தனியா செல்லிங் பிரைஸ் தெரியும், அதனால நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப கிரேடு ஏயோட மொத்த செல்லிங் பிரைஸ் ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபாய்னா கிரேடு ஏல 5000 யூனிட் இருந்துச்சு, 60,000 ரூபாய்.
கிரேடு பில வந்து ஒரு யூனிட் 10 ரூபா, கிரேடு பில 3000 யூனிட் இருந்துச்சு 30,000 ரூபாய். கிரேட் சில வந்து ஒரு யூனிட் 5 ரூபா, 2000 யூனிட் இருந்துச்சு 10,000 ரூபாய். இது மொத்தம் 1 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. 90,000க்கு வாங்கி 1 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. நமக்கு மொத்த விற்பனை விலை இங்க தேவையில்லை. இது எவ்வளவு ரேஷியோல பிரிச்சுக்கலாம், என்ன ரேஷியோல வித்திருக்காங்கிறத நமக்கு தேவை. ஏன்னா செல்லிங் பிரைஸ் ரேஷியோ தெரிஞ்சாதான் காஸ்ட் பிரைஸ் ரேஷியோ மூலம் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்ப செல்லிங் பிரைஸ் ரேஷியோ வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான விலை கொடுத்திருந்தாலும் நம்ம மொத்த விலை ஒவ்வொரு கிரேடு ஏ மொத்தம் 60,000க்கு வித்திருக்கோம், கிரேடு பி 30,000க்கு வித்திருக்கு, கிரேடு சி 10,000க்கு வித்திருக்கு. அப்ப இதை வந்து ரேஷியோவா பிரிச்சோம் அப்படின்னா இதுல உள்ள 4 0, இதுல உள்ள 4 0, இதுல உள்ள 4 0 அடிபட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 6:3:1 அப்படின்னு கிடைக்கும். இதே ரேஷியோ தான் காஸ்ட் பிரைஸ் ரேஷியோவும் இருக்கணும். இதே விகிதத்துல தான் வாங்கியிருக்கணும். எப்படி 6:3:1ங்கிற விதத்துல வித்தமோ லாப சதவீதம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வாங்குற சதவீதமும் அதே அளவுல இருக்கணும். அப்ப வாங்குறதுக்கு நமக்கு மொத்தம் 90,000ன்னு நமக்கு தெரியும். இந்த 90,000த்தை நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஷியோல பிரிக்கணும். இது எப்படி ரேஷியோ பிரிக்கிறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். 90,000 மொத்த தொகை, மொத்த பங்கு எவ்வளவு, 6 + 3 9, 9 + 1 10. அப்ப இந்த மொத்த பங்கு 10. இது எல்லாத்தையும் கூட்டி போட்டா 10. 6 + 3 + 1. ஏன்னா அந்த ரேஷியோல தான் நம்ம பிரிக்க போறோம். இந்த 6 + 3 + 1 கூட்டினா 10. அப்ப ஒரு பங்கு எவ்வளவுன்னு ஆயிரும், 9,000. நமக்கு கிரேடு ஏ எத்தனை பங்கு, 6 பங்கு. அப்ப 54,000. 9 × 9,000 × 6 வந்து 54,000. இந்த 10ஆல டிவைட் பண்றது ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப 9,000/10ங்கிறது 90,000/10ங்கிறது 9,000. கிரேடு பியோட பங்கு எவ்வளவு, 3. அப்ப × 3னா 27,000. கிரேடு சி எவ்வளவு, 1. 90,000/10 × 1. இந்த 10ங்கிறது மொத்தமா நம்ம பிரிக்கிறது. இத 10ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கிறது 1க்கு கிடைக்கும். அது நமக்கு இங்க என்ன நம்பர் தேவையோ அதால இது 1க்கு கிடைக்கும். மொத்தம் 10ஆல டிவைட் பண்ணா ஒரு பங்கு கிடைக்கும் நமக்கு. நமக்கு எவ்வளவு பங்கு வேணும், இங்க கிரேடு ஏக்கு 6 பங்கு வேணும், அதனால 6ஆல பெருக்கிறோம். கிரேடு பிக்கு 3 பங்கு வேணும், 3ஆல பெருக்கிறோம். கிரேடு சிக்கு 1 பங்கு வேணும், அதனால 1ஆல பெருக்கிறோம். இந்த மாதிரி பெருக்கிற ஒரு மொத்த தொகை கொடுத்தா அதை விகிதமா மாத்த தெரியும். அப்ப 54,000 வந்து இதனுடைய கிரேடு ஏடோட பர்ச்சேஸ் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கிரேடு பியோட பர்ச்சேஸ் பிரைஸ் 27,000, கிரேடு சியோட பர்ச்சேஸ் பிரைஸ் 9,000. இந்த 90,000த்தை நம்ம 6:3:1ங்கிற விகிதத்துல பிரிச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பர்ச்சேஸ் பிரைஸ் பெர் யூனிட் கேட்டிருக்காங்க. இங்க என்ன பாருங்க, பர்ச்சேஸ் பிரைஸ் பெர் யூனிட்னு கேட்டிருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாத்துக்கும், அதாவது 5000 யூனிட்டுக்குமே 54,000. அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு, 54,000 ÷ 5000, 10 ரூபாய் 80 காசு. அதே மாதிரி கிரேடு பி வந்து 3000 யூனிட்டுக்கு 27,000 ரூபாய். அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு, 9 ரூபா. அது மாதிரி கிரேடு சி வந்து 2000 யூனிட்டுக்கு 9,000 ரூபாய். அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு, 4 ரூபா 50 காசு. இது வந்து மொத்த பர்ச்சேஸ் பிரைஸ். இது வந்து 5000 யூனிட்டுக்கு தான் இது 54 ரூபாய். இந்த 54,000ங்கிறது 5000 யூனிட்டுக்குள்ளது. ஆனா இந்த 10 ரூபா 80 காசுங்கிறது ஒரு யூனிட்டுக்குள்ளது. இது 5000 யூனிட்டுக்குள்ளது, இது வந்து ஒரு யூனிட்டுக்கு உள்ளது. அது மாதிரி இந்த 27,000ங்கிறது 3000 யூனிட்டுக்கு உள்ளது. இந்த 9 ரூபாய்ங்கிறது ஒரு யூனிட்டுக்கு உள்ளது. அது மாதிரி இந்த 9,000 ரூபாய்ங்கிறது 2000 யூனிட்டுக்குள்ள மொத்த விலை. அப்ப ஒரு யூனிட்டுக்கான விலை எவ்வளவு, 4 ரூபா 50 காசு. இதத்தான் நம்ம கேட்டிருக்கிறது. இதுதான் அதான் ஆன்சர்ஸ்னு கொடுத்தேன். காஸ்ட் பர் யூனிட் பர்ச்சேஸ் காஸ்ட். இது ஏ வந்து 10 ரூபா 80 காசு, பி வந்து 9 ரூபா, சி வந்து 4 ரூபா 50 காசு. இதுதான் நம்ம கேட்டிருக்க ஃபைனல் ஆன்சர். இப்போ இதை வந்து ஒரே பேஜில் வியூ பண்ணி பார்ப்போம். ஒரு லாரியில கிரேடு ஏ, கிரேடு பி, கிரேடு சின்னு 3 குட்ஸுமே வருது. மொத்த கொள்முதல் விலை 90,000. அதனுடைய விற்பனை விலை விவரம் தான் கொடுத்துருக்கு. அதாவது கிரேடு ஏல 5000 யூனிட் வந்திருக்கு, கிரேடு பில 3000 யூனிட் வந்திருக்கு, கிரேட் சில 2000 யூனிட் வந்திருக்கு. கிரேடு ஏ ஒரு யூனிட் 12 ரூபாய்க்குன்னு விற்கிறோம், கிரேடு பி ஒரு யூனிட் 10 ரூபாய்க்குன்னு விற்கிறோம், கிரேட் சி ஒரு யூனிட் 5 ரூபாய்க்குன்னு விற்கிறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கிரேடு ஏ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்கு. வித்த விலை தான் 12, வாங்கின விலை என்ன,
கிரேடு பி வந்து வித்த விலை 10னா வாங்கின விலை என்ன, கிரேட் சி வந்து விற்ற விலை 5னா வாங்கின விலை என்ன. ஆனா என்ன நம்ம அசியூம் பண்ணிக்கணும், எல்லாருமே ஒரே லாப சதவீதம், இது 5%னா இதுவும் 5%, இதுவும் 5%ன்னு லாப சதவீதம் ஒரே மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த லாப சதவீதம் ஒரே மாதிரி வச்சுக்கணுங்கிறத வச்சுதான் நம்ம இந்த இதுவே எழுதுறோம். இந்த செல்லிங் பிரைஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ரேஷியோ அப்படிங்கிறதே வந்து இந்த லாப சதவீதம் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனாலதான் இதுவே நம்ம எழுதுறோம். லாப சதவீதம் ஒரே மாதிரி இருக்கையில விற்பனை விலையோட விகிதமும் வாங்குற விலையோட கொள்முதல் விலையோட விகிதமும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க விற்பனை விலை தெரியுங்கிறதுனால நம்ம விற்பனை விலை விகிதம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து எப்படின்னா யூனிட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மொத்த விற்பனை விலையை கண்டுபிடிச்சுக்கணும். 5000 × 12, 3000 × 10, 2000 × 5, அப்ப 60000, 30000, 10000 கிடைக்குது. இந்த 60000, 30000, 10000 ரேஷியோவா பிரிச்சோம்னா நமக்கு 6:3:1ங்கிற ரேஷியோ கிடைக்குது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 90000 காஸ்ட் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதை 90000 6:3:1ங்கிற பங்குல நம்ம பிரிக்க போறோம். அப்ப மொத்தம் 10 பங்கு 10. அப்ப அதனால 90000 10ஆல வகுத்து நமக்கு கிரேடு ஏ எவ்வளவு 6, அதனால 54000. கிரேடு பி வந்து 3 மடங்கு 3 ரேஷியோ, அதனால 3ஆல பெருக்கணும். கிரேடு சி வந்து 1 பங்கு தான், இது 6 பங்கு, இது 3 பங்கு, இது 1 பங்கு. அப்ப மொத்தம் 10ஆல டிவைட் பண்ணா 1 பங்கு 9000, இது 3 பங்கு 27000, இது 6 பங்கு 54000. அப்ப இந்த இதனுடைய கொள்முதல் கிரேடு ஏயோட கொள்முதல் விலை எவ்வளவு 54000, கிரேடு பியோட கொள்முதல் விலை 27000, கிரேடு சியோட கொள்முதல் விலை 9000. ஆனா இது 5000 யூனிட்டுக்கு தான் 54000, நமக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. அப்ப ஒரு யூனிட்னா 5000ஆல வகுத்தோம்னா 10 ரூபாய் 80 காசு. அது மாதிரி 3000 யூனிட்டுக்கு தான் 27000 ரூபாய், ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய். அது மாதிரி 2000 யூனிட்டுக்கு தான் 9000 ரூபாய், ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் 50 காசு. அப்ப இதுல முக்கியமா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரூல் தான், செல்லிங் பிரைஸ் ரேஷியோ காஸ்ட் பிரைஸ் ரேஷியோக்கு ஈக்குவல்னு சொல்லி செல்லிங் பிரைஸ் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சு காஸ்ட் பிரைஸ் அந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணி கிடைச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சு. இப்ப நெக்ஸ்ட் சம்பவம், இது உங்களுக்கு பெருசா தெரியறதுக்காக இந்த இது காட்டுறேன், மேக்னிஃபை பண்ணி. நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி கால்குலேட் மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல், ரீஆர்டர் லெவல் from the following. ஏற்கனவே போட்ட மாதிரி தான் கணக்கு, இதெல்லாம் உங்க பயிற்சிக்காக போடப்படுகிறது. ரீஆர்டர் குவான்டிட்டி 1500 யூனிட், அதாவது ROQ 1500 யூனிட். ரீஆர்டர் பீரியட் 4 to 6 வாரம், இது மினிமம் ரீஆர்டர் பீரியட் 4 வாரம். இந்த 6 வாரம்ங்கிறது மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். நீங்க இன்னொன்னு பார்க்கணும், யூனிட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கே யூனிட்ஸ்னு இருக்கான்னு பார்த்துக்குங்க, ஏன்னா மாறி இருக்கக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் வரையில உங்களுக்கு சொல்றேன், இன்னொரு சம் வரையில புரியும். அது மாதிரி இது வீக்ஸ்னா இதுவும் வீக்ல இருக்கான்னு பார்த்துக்குங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது ROQ, இது மினிமம் ரீஆர்டர் பீரியட், இது மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். இது மேக்ஸிமம் கன்சம்ஷன் ஒரு வாரத்துக்கு 400 யூனிட், மினிமம் கன்சம்ஷன் ஒரு வாரத்துக்கு 250 யூனிட், நார்மல் கன்சம்ஷன் ஒரு வாரத்துக்கு 300 யூனிட். நம்ம வழக்கம் போல மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல், ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்கணும். ஆனா எடுத்தோடனே நம்ம எப்பவுமே எதை கண்டுபிடிப்போம், நம்ம ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிப்போம், அப்பதான் மினிமம் லெவல் மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்க முடியும். அதனால அவங்க வருஷப்படி எப்படி கேட்டிருந்தாலும் சரி நம்ம கண்டுபிடிக்க போறது ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல்னா என்ன யூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். மினிமம் லெவல்னா நார்மல் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் லெவல்னா மினிமம் கன்சம்ஷன் யூஸ் பண்ணணும். அந்த கன்சம்ஷன் யூஸ் பண்றதுக்கான ஒரு க்ளூ தான் இது. ரீஆர்டர் லெவல்னா மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளவு 400, மேக்ஸிமம் வந்து 6, 400 × 6 2400. இது யூனிட்ஸ்ல இருக்கிறதுனால இதுவும் யூனிட்ஸ். இது ROL கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, மினிமம் லெவல். மினிமம் லெவலுக்கு என்ன ஃபார்முலா, ROL இருந்து நார்மல் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கழிக்கணும். அப்ப நார்மல் கன்சம்ஷனும் நார்மல் ரீஆர்டர் பீரியடும் தெரியணும். நார்மல் கன்சம்ஷன் 300 கொடுத்துட்டாங்க, நார்மல் ரீஆர்டர் பீரியட் கொடுக்கல. அப்ப 4க்கும் 6க்கும் நடுவுல உள்ள நம்பர் என்ன 5, இதுதான் நார்மல். இருந்தாலும் நம்ம ஃபார்முலா படியும் போட்டு கண்டுபிடிச்சுங்க, தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போட்டுலாம், இது எழுதணுங்கிற அவசியம் இல்லை. 4 + 6/2 10/2 5, அதான் 4க்கும் 6க்கும் நடுவுல உள்ள ஒரே நம்பர் 5 தான், அதுதான் நார்மல் ரீஆர்டர் பீரியட்.
இந்த ஸ்டெப் வந்து நீங்க டக்குன்னு 5ன்னு தெரியலைன்னா போடுங்க. போடணுங்கிற அவசியம் இல்லை. தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கே 4க்கும் 6க்கும் நடுவில் உள்ளது 5ன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். அப்ப நார்மல் 300, நார்மல் ரீஆர்டர் பீரியட் 5, அப்ப 2400 தான் நம்ம மேல கண்டுபிடிச்சிடும். இதை வச்சுதான் மினிமம் லெவல் கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாம கண்டுபிடிக்க முடியாது. 2400ல இருந்து 1500 கழிச்சா 900 யூனிட். அடுத்து மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து ஆர்ஓஎல் மட்டும் கிடையாது, ஆர்ஓஎல்லோட ஆர்ஓக்யூவையும் கூட்டிட்டு மினிமம் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மினிமம் வந்து 250, 4. எப்போ மேக்ஸிமம் மினிமம் 2க்கு நடுவுல இருக்கும் ஆவரேஜ். அதை பார்த்துங்க. மேக்ஸிமம் 400, மினிமம் 250னா நடுவுல இருக்கும் நார்மல் 300. மினிமம் வந்து இங்க 250 × 4, ஆர்ஓஎல் 2400 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்ஓக்யூ கணக்குல கொடுத்துருக்கு 1500ன்னு. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 3900, இது 1000, இது ரெண்டையும் கழிச்சா 2900 யூனிட். அப்ப நம்ம கேட்டபடி எழுதுவோம். மேக்ஸிமம் கேட்டிருக்கு, மினிமம் கேட்டிருக்கு, ரீஆர்டர் கேட்டிருக்கு. மேக்ஸிமம் 2900 யூனிட், மினிமம் வந்து 900 யூனிட், ரீஆர்டர் லெவல் வந்து 2400 யூனிட். இது ஏற்கனவே 2 வீடியோஸ்ல போட்ட ப்ராப்ளம் மாடல் தான். இதை நீங்க வந்து கணக்கை எழுதிட்டு நீங்களா போட்டு பார்த்துட்டு இந்த ஆன்சர் வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இது உங்களுக்கு ஒரே இதுல தெரியறதுக்கா இந்த மாதிரி காட்டுறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன லெவல் கேட்டாலும் ஆர்ஓஎல் தான் கண்டுபிடிக்கணும். ஆர்ஓஎலுக்கு மேக்ஸிமம் 2ம் போடணும். மினிமம்க்கு வந்து ஆர்ஓஎல் தெரிஞ்சாதான் மினிமம் லெவல் கண்டுபிடிக்க முடியும். ஆர்ஓஎல் இருந்து 2 நார்மலையும் மல்டிப்ளை பண்ணி கழிக்கணும். நார்மல் கன்சம்ஷன் எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. நார்மல் ரீஆர்டர் பீரியட் சில கணக்குல கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த 2க்கு நடுவில் உள்ள நம்பர் தான் நார்மல் ரீஆர்டர் பீரியட். அப்படி நம்பர் நடுவில் உள்ள நம்பர் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா 2ஐயும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நார்மல் ரீஆர்டர் பீரியட் கிடைச்சிடும். மேக்ஸிமம் லெவலுக்கு என்ன பண்ணணும், ஆர்ஓஎல் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்ஓஎல்லோட ஆர்ஓக்யூவையும் கூட்டி அதுல இருந்து 2 மினிமத்தையும், மினிமம் ரீஆர்டர் பீரியடையும் மினிமம் கன்சம்ஷனையும் பெருக்கி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். இது வந்து ஒரே ஒரு காம்பனண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அடுத்த சம் பாத்தீங்கன்னா 3 காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல வந்து மேல உள்ள சம்ல வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சோம். இதுல வந்து 3 காம்பனண்ட் இருக்கு. Pன்னு ஒரு காம்பனண்ட், Qன்னு ஒரு காம்பனண்ட், Rன்னு ஒரு காம்பனண்ட். எல்லாத்துக்குமே நார்மல் யூசேஜ் வந்து 900 யூனிட். இதே மாதிரியும் போன வீடியோல ஒரு கணக்கு போட்டிருக்கோம். அதாவது Pக்கும் 900 யூனிட் எடுத்தேன், Qக்கும் 900 யூனிட் எடுத்தேன், Rக்கும் 900 ஈச்சுன்னு கொடுத்ததுனால அது மாதிரி மேக்ஸிமம் 1350 யூனிட். Pக்கும் அதுதான், Qக்கும் அதுதான், Rக்கும் அதுதான். அதே மாதிரி நார்மல் மினிமம் யூசேஜ் வந்து 450. பாத்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் 1350, மினிமம் 450, 2க்கு நடுவுல இருக்கும் 900. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் மேக்ஸிமத்துக்கு மினிமத்துக்கு நடுவுல இருக்கும் நார்மல். இது 3க்குமே ஒரே டேட்டா தான். ஆனா ரீஆர்டர் குவான்டிட்டி Pக்கு 7200, Qக்கு 9000, Rக்கு 10800. அது மாதிரி ரீஆர்டர் பீரியடும் வெவ்வேறு. Pக்கு வந்து 2/4, Qக்கு வந்து 4/6, Rக்கு வந்து 3/5. இது 2 வெவ்வேறு, ஆனா இது 3ம் காமன். இதை வச்சு ஒவ்வொன்றுக்குமே ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ஆவரேஜ் லெவல் கண்டுபிடிக்க. இதுவும் போன வீடியோல போட்ட மாடல் தான். இதே நீங்க போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். வழக்கம் போல நம்ம என்ன கேட்டிருந்தாலும் ரீஆர்டர் லெவல் தான் முதல்ல கண்டுபிடிப்போம். இங்க ரீஆர்டர் லெவலே கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் லெவலுக்கு என்ன பண்ணணும், 2 மேக்ஸிமத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க மேக்ஸிமம் எவ்வளவு, 1350 Pக்கு. இது எவ்வளவு, 4. Pக்கு வந்து இது மேக்ஸிமம், Qக்கு வந்து இது மேக்ஸிமம், Rக்கு வந்து இது மேக்ஸிமம். அப்ப அந்த மேக்ஸிமம் Pக்கு கண்டுபிடிக்கல Pவோட 2 மேக்ஸிமத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. Qக்கு கண்டுபிடிக்கல Qவோட 2 மேக்ஸிமத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. Rக்கு கண்டுபிடிக்கல Rஓட 2 மேக்ஸிமத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அதே சம் தான். அதனால திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணலனா நீங்க செக் பண்ணிக்கீங்க. மேக்ஸிமம் 1350. அப்ப 1350 × 4, அதே 1350 × 6, அதே 1350 × 5. அவ்வளவுதான். ஏன்னா 1350 மாற போறது இல்லை, அதே 1350 தான். இது மட்டும் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மினிமம் லெவல் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆர்ஓஎல் இருந்து நார்மல் கன்சம்ஷனை நார்மல் ரீஆர்டர் பீரியட் மல்டிப்ளை பண்ணி மாற்றணும். அப்ப நார்மல் ரீஆர்டர் பீரியட் கொடுக்கல, அதனால நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா 2ஐயும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நார்மல் ரீஆர்டர் பீரியட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன்.
நார்மல் ரீஆர்டர் பீரியட் என்ன 2 4னா நடுவில் உள்ள நம்பர் என்ன 3. அப்ப இதுதான் நார்மல். 4 6னா என்ன 5. இதுதான் நார்மல் ரீஆர்டர் பீரியட். 3 5னா என்ன நடுவில் உள்ள நம்பர் 4. இதுதான் நார்மல் ரீஆர்டர் பீரியட். நடுவில் உள்ள நம்பர் தான் நார்மல் ரீஆர்டர் பீரியட். அப்படி போட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கூட்டி 2ஆல் வகுத்து போடுங்க. நார்மல் ரீஆர்டர் பீரியட் நமக்கு கிடைச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ROL ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ROL ஒவ்வொன்றுக்கும் உள்ள ROL எடுத்துக்கணும். Pக்குனா 5400 எடுத்துக்கணும், Qக்குனா 8100 எடுத்துக்கணும், Rக்குனா 6750 எடுத்துக்கணும். இது வந்து ஒரே லெவல் தான், 900 900 900. இது மினிமம் ரீஆர்டர் பீரியட் 3 5 4. அதுக்கு உள்ள டேட்டாவை போட்டு அதுக்கு கண்டுபிடிங்க. அவ்வளோதான். இது 1 கொடுத்துருக்கு, இதில் 3 கொடுத்துருக்கு, இவ்வளோதான். போன கணக்கில் 1, இந்த கணக்கில் 3க்கு கேட்டிருக்கு. நம்ம Pக்குள்ள ROL எடுத்துக்கிறோம், Qக்குள்ள ROL எடுத்துக்கிறோம், Rக்குள்ள ROL எடுத்துக்கிறோம். 3க்குமே மினிமம் ஒண்ணுதான். ஆனா ரீஆர்டர் நார்மல் ஒண்ணுதான். ஆனா ரீஆர்டர் பீரியட் இதுக்கு 3, இதுக்கு 5, இதுக்கு 4. அதுவும் மாறும், இதுவும் மாறும். இதை வச்சு நம்ம போட்டு கண்டுபிடிக்கிறோம். அதனால மேக்ஸிமம் லெவல் என்ன பண்றோம், அதுக்குள்ள ROL, அதுக்குள்ள ROQ. ROQவும் தனித்தனியா கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுக்கும், ROLலும் தனித்தனியா கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள ROL, அதுக்குள்ள ROQ போட்டு ROL, இதுக்கு ROL 5400, ROQ 7200, இதுக்கு ROL 8100, ROQ 9000, இதுக்கு ROL 6750, இதுக்கு ROQ 10800. இங்க வந்து நம்ம மேக்ஸிமத்துக்கு மினிமம் போடுவோம் 450 450 450. மினிமம் ரீஆர்டர் பீரியட் இங்க போடுவோம் 2 4 3. அதனுடைய மினிமம் ரீஆர்டர் பீரியட் போட்டு இந்த இதுல இதை ரெண்டையும் கூட்டிக்கணும், இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், ரெண்டையும் கழிச்சுக்கணும். இதை கூட்டணும், இதை பெருக்கணும், இது ரெண்டையும் கழிக்கணும். இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் விவரமாகவே போட்டிருக்கேன். நீங்க போட்டு பார்த்துட்டு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கிங்க. ஆவரேஜ் லெவலுக்கு என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணணும். மினிமம் ஸ்டாக் லெவல் பிளஸ் half ஆஃப் ROQ. அப்ப மினிமம் ஸ்டாக் லெவல் இருக்கு, மினிமம் கன்சம்ஷன் வேற, மினிமம் ஸ்டாக் லெவல் வேற. நீங்க அதனால மறந்துட்டு இங்க போய் மினிமம் கன்சம்ஷனை போட்டுறாதீங்க. கன்சம்ஷன்ங்கிறது உபயோகப்படுத்தப்பட வேண்டியது, ஸ்டாக் லெவல்ங்கிறது நம்ம ஸ்டாக்கா வச்சிருக்க வேண்டிய லெவல். கன்சம்ஷன்ங்கிறது பயன்படுத்தப்பட்டது. ஸ்டாக் லெவல்ங்கிறது நம்ம இருப்பு வைத்திருக்கக்கூடியது. அதனால நீங்க மினிமம் ஸ்டாக் லெவலையும் மினிமம் கன்சம்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம இது வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்றது பூரா மேக்ஸிமம் கன்சம்ஷன், மினிமம் கன்சம்ஷன், நார்மல் கன்சம்ஷன், அதை யூஸ் பண்ணி மினிமம் லெவல் மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி ஆவரேஜ் லெவலுக்கு மினிமம் ஸ்டாக் லெவல் பிளஸ் half ஆஃப் ROQ. இந்த இடத்துல போட வேண்டியது மினிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் கன்சம்ஷனை யாரும் போட்டுறாதீங்க. இங்க ROQ ஒவ்வொன்றுக்கும் கணக்குல கொடுத்துருக்காது, இதுல பாதி இதுல போட்டு கூட்டி போட்டுருங்க. இவ்வளவு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். மினிமம் ஸ்டாக் லெவல் போடணும், மினிமம் கன்சம்ஷனை இந்த இடத்துல போட்டுறாதீங்க. கண்டுபிடிச்சதை நான் ஒரு டேப்லர் காலம் போட்டு ஆன்சர்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். P எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 11700, மினிமம் 2700, ரீஆர்டர் 5400, ஆவரேஜ் 6300. அதாவது மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் நடுவில் வரும் ஆவரேஜ். 11700 ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே குறைஞ்சு 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 5400க்கு வரையில நம்ம எவ்வளவு ரீஆர்டர் பண்ணணும், 7200 ரீஆர்டர் பண்ணணும். எப்ப இந்த ஸ்டாக் வந்து 5400 ரீச் ஆகுதோ அப்ப ரீஆர்டர் பண்ண வேண்டிய குவான்டிட்டி என்ன, 7200. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 5400 யூனிட் வந்து ரீஆர்டர் பண்றது கிடையாது. 5400 யூனிட் குறைஞ்சுக்கிட்டே வரையில ரீஆர்டர் பண்ண வேண்டியது 7200. அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு 2700க்கு வந்துடும். ஆனா ஆவரேஜா நம்ம எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும், 6300 மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரிதான் Qக்கு 15300. இந்த 15300 குறைஞ்சு குறைஞ்சு எப்ப 8100க்கு வருதோ அப்ப வந்து 9000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணணும். மினிமம் 3600 வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் லெவல் இருக்க வரைக்கும். ஆனா ஆவரேஜா 8100 எப்பவும் மெயின்டைன் பண்ணிட்டே வரும். அது மாதிரி Rக்கு வந்து 16200 மேக்ஸிமம் லெவல். அது குறைஞ்சு 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 6750 வரையில 10800 யூனிட் ஆர்டர் கொடுத்துறோம். மினிமம் 3150 வரைக்கும் இறங்க விடலாம். ஆவரேஜா 8550 வச்சிருக்கோம். இதுதான் இதனுடைய ஸ்டாக் லெவல். அது போன இது வந்து உங்களுக்கு ஒரு இதுக்கு போட்டோம், ரெண்டாவது கணக்கு வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கு போட்டோம். இதுல வந்து 3 காம்பனண்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். 3 காம்பனண்ட்டுக்கு அதுக்குள்ள டேட்டாவை எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதனுடைய இதுதான் இது. அடுத்து 4வது கணக்கு.
இந்த ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கெல்லாம் நீங்களே போட்டு பார்க்கலாம். From the following data calculate the inventory turnover ratio. மெட்டீரியல் எக்ஸ் மெட்டீரியல் ஒய் அப்படின்னு ரெண்டு மெட்டீரியல் இருக்கு கோடவுன்ல இன்வென்ட்ரியில. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இது 25,000 இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் 15,000 இருக்கு, பர்ச்சேசஸ் 1,90,000. மெட்டீரியல் ஒய் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் 87,500 இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 62,500 இருக்கு, பர்ச்சேசஸ் வந்து 1,50,000 இருக்கு. டிட்டர்மின் த ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல். எந்த மெட்டீரியல் ஃபாஸ்டா மூவ் ஆகி வெளியேறுது ஸ்டோர்ல இன்வென்ட்ரியில இருந்து அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கலைனாலும் ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல் எதுனா நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும், அல்லது மெட்டீரியல் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதுக்கு என்ன ஃபார்முலானா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு டியூரிங் த இயர் பை காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்டாக். மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு பை ஆவரேஜ் ஸ்டாக். மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு மெட்டீரியல் கன்சியூம் ஆயிருக்குன்னு தெரியும். நம்ம இப்ப இருப்பு ஆரம்ப இருப்பு என்னவோ அதோட எவ்வளவு அந்த வருஷத்துக்கு வாங்குறோமோ கூட்டிட்டு இறுதி இருப்பை கழிக்கணும். இதுதான் ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேசஸை கூட்டிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை கழிக்கணும். இதுதான் எப்பவுமே உள்ள ஃபார்முலா. ஏன்னா சாதாரணமாவே நம்ம கையில இப்போ பேலன்ஸ் பார்க்கணும். கையில எவ்வளவு ரூபா வச்சிருந்தோம் அல்லது கையில எவ்வளவு பொருள் வச்சிருந்தோம், இந்த வருஷம் எவ்வளவு பொருள் வாங்குறோமோ அதை கூட்டிக்கும், கடைசியில இருப்பு எவ்வளவோ அதை கழிச்சா நம்ம எவ்வளவு பொருள் இந்த வருஷம் மூவ் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதானே? அதே மாதிரிதான் ஓப்பனிங் ஸ்டாக் 25,000 கையில இருந்தது, 25,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் இருக்கு. அதுவோ 1,90,000 ரூபாய்க்கு வாங்குறோம். அது அப்ப ரெண்டையும் கூட்டிக்கணும். கூட்டிட்டு இந்த க்ளோசிங் ஸ்டாக் 15,000 கழிச்சா நமக்கு இதுல எவ்வளவு வருதுன்னா 2 லட்சம் வருது. இது ரெண்டையும் கூட்டினா 2,15,000 ரூபாய் இருக்கு. அந்த வருஷ கடைசியில இருப்பு பாக்குறோம், நம்ம கையில 15,000 ரூபாய் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கோம்? 2 லட்சம் மெட்டீரியல், 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெட்டீரியல்ஸை நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோம். 25,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் கையில இருக்கு, வருஷ ஆரம்பத்துல கையில இருக்கு. அந்த வருஷம் பூரா 1,90,000 வாங்குறோம். அப்ப மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 2,15 லட்சம் ஆயிடுச்சு. 2,15,000 ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றோம்? கடைசி வருஷ கடைசியில அந்த இருப்பை பாக்குறோம், நம்ம கையில 15,000 ரூபாய் பொருள் இருக்கு, 15,000 ரூபாய்க்கான பொருள் இருக்கு. அப்ப எவ்வளவு பொருள் போயிருக்கு? 2 லட்சம் மதிப்புள்ள ரூபாய்க்கான பொருள் போயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஆவரேஜ் ஸ்டாக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் பை 2. ஓப்பனிங் வந்து 25, க்ளோசிங் 15. அப்ப ஆவரேஜா வந்து 20,000 ரூபாய் ஸ்டாக் கையில இருக்கு, ஆவரேஜ் ஸ்டாக். காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்டாக் வந்து கையில வச்சிருந்த காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 20,000. அப்ப 2 லட்சம் பை 20,000 தான் நமக்கு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பை காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்டாக். அப்ப 10ன்னு வருது. 10 டைம்ஸ் போயிருக்கு. இந்த ஆவரேஜ் ஸ்டாக் மாதிரி 10 டைம் மதிப்புள்ள பொருள் வந்து வெளியேறி இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஹெல்ட். இந்த ஆவரேஜ் ஸ்டாக் அப்ப எவ்வளவு நாளைக்கு நம்ம வச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 365 நாள். days during the period by inventory turnover ratio தான் ஃபார்முலா. எவ்வளவு நாளைக்கு இந்த ஆவரேஜ் இன்வென்ட்ரியை கையில வச்சிருந்திருக்கோம்? 36 நாளுக்கு வச்சிருந்திருக்கோம். இந்த ஆவரேஜ் இன்வென்ட்ரி 20,000 ரூபாய் மதிப்புக்கான பொருளை எத்தனை நாள் கையில வச்சிருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவால மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இதுதான் 10ன்னு நமக்கு வருது. இதுதான் 10. எத்தனை நாளைக்கு வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்கறதுனால 365 நாள் ஒரு வருஷத்துக்கு டிவைடட் பை 10, 36.5 நாளைக்கு வச்சிருந்திருக்கோம். அதே மாதிரி மெட்டீரியல் ஒய்க்கு பாக்குறோம். ஓப்பனிங் ஸ்டாக் 87,500, பர்ச்சேசஸ் அந்த வருஷம் பண்ண பர்ச்சேசஸ் 1,4 லட்சம், கடைசியில கையில இருந்தது 62,500 போட்டா 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கன்சியூம் பண்ணிருக்கு. ஆவரேஜ் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் பை 2, 87,500 பிளஸ் 62,500 பை 2, 1,50,000 பை 2, 75,000 ஆவரேஜ் ஸ்டாக். அப்ப இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளவுனா 2 மடங்கு. 1,00,000 பை 75,000 2. அப்ப ஆவரேஜ் இன்வென்ட்ரி இதை வந்து நாள்ல மாத்தணும். இந்த ரேஷியோவை நாள் கணக்கா மாத்தணும். நாள் கணக்கா மாத்தினா 365 2ஆல டிவைட் பண்ணா 182 நாள் இருக்கு. அப்ப நம்ம இப்ப கண்டுபிடிச்சது மெட்டீரியல் எக்ஸுக்கு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ 10, டேஸ்ல 36.5. மெட்டீரியல் ஒய்க்கு வந்து 2, டேஸ்ல 182.5. அப்ப இந்த எவ்வளவு நாளைக்கு இந்த மெட்டீரியல் எக்ஸ் இருக்கு? 36.5 நாளைக்கு தான் இருக்கு. மெட்டீரியல் ஒய் எவ்வளவு நாளைக்கு இருக்கு? 182.5 நாளைக்கு இருக்கு. அப்ப எது ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல்? இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல். ஏன்னா இது 36.5 நாள் தான் இருக்கு. இது வந்து ஆனா வருஷத்துல பாதி நாள் இங்கதான் இருந்திருக்கு கோடவுன்ல. அப்ப எது ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல்? இந்த மெட்டீரியல் எக்ஸ் தான் ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல்.
இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு பை காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்டாக் தான் ஃபார்முலா. இந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டுக்கு ஃபார்முலா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஒரு மெட்டீரியலுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்த மெட்டீரியலுக்கு. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 10ன்னு வருது நமக்கு இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. அது நமக்கு டேஸ்ல வேணும்னா என்ன பண்ணணும்னா 365 நாள் ஒரு வருஷத்துக்கு, அந்த 365/10ன்னு போட்டோம்னா 36.5 நாட்கள். அது மாதிரி மெட்டீரியல் ஒய்க்கு கண்டுபிடிக்கிறோம் 182.5 நாட்கள். அப்ப மெட்டீரியல் எக்ஸ் வந்து கோடவுன்ல வந்து இன்வென்டரி ஸ்டோர்ஸ்ல வந்து 36.5 நாள் தான் இருந்திருக்கு. ஆனா மெட்டீரியல் ஒய் வந்து 182.5 நாள் இருந்திருக்கு. அதனால ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல், வேகமா நகரக்கூடிய மெட்டீரியல் எது? எக்ஸ் அப்படிங்கிற மெட்டீரியல். இப்ப அடுத்த கணக்கு பார்த்தோம். ABC is a product manufactured out of 3 materials A, B and C. அதாவது இது ஒரே ப்ராடக்ட். இதுக்குள்ள 3 ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஏங்கிற ரா மெட்டீரியல், பிங்கிற ரா மெட்டீரியல், சிங்கிற ரா மெட்டீரியல் இருக்கு. இது ஒரே ப்ராடக்ட். ஆனா இந்த ஒரு ப்ராடக்டை செய்யறதுக்கு, இதுல ஒரு யூனிட் செய்யறதுக்கு நமக்கு ஏங்கிற ரா மெட்டீரியல் வேணும், பிங்கிற ரா மெட்டீரியல் வேணும், சிங்கிற ரா மெட்டீரியல் வேணும். எவ்வளவு வேணும்? இதனுடைய ஒரு யூனிட் செய்யறதுக்கு ஏ வந்து 10 கிலோ வேணும், பி வந்து 8 கிலோ வேணும், சி வந்து 6 கிலோ வேணும். 6 கிலோ இருந்தா இதுல ஒரு யூனிட்டை நம்ம பண்ணிடலாம். ஒரு 3 மூலப்பொருள் வச்சு ஒரு பொருளை நம்ம பண்றோம், ஒரு பெரிய பொருளை பண்றோம் 3 மூலப்பொருளை வச்சு. அப்ப ஒரு பெரிய பொருள்ல அதுக்குள்ள 3 மூலப்பொருள் இருக்கு. எவ்வளவு தேவைன்னா ஏங்கிற மூலப்பொருள் 10 கிலோ தேவை, பிங்கிற மூலப்பொருள் 8 கிலோ தேவை, சிங்கிற மூலப்பொருள் 6 கிலோ தேவை. இந்த 3 பொருளை வச்சு ஏபிசிங்கிற ஒரு யூனிட் செய்யறோம். ஒரு யூனிட்டுக்கு இது 3 இவ்வளவு தேவை. இந்த இதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா பின்னாடி இது கணக்குல யூஸ் ஆகுது. அது மாதிரி ரீஆர்டர் லெவல் ஏக்கு 15,000 கொடுத்துருக்காங்க கேஜிஸ். இது கொடுத்துருக்கிறது கேஜிஸ். இந்த யூனிட்டை பார்த்துங்க. பிங்கிறது 10,000 கேஜிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மினிமம் சிக்கு வந்து மினிமம் லெவல் ஆஃப் சி கொடுத்துருக்காங்க 2500 கேஜி. இப்போ வந்து ஏக்கும் பிக்கும் ரீஆர்டர் லெவல் கொடுத்துருக்காங்க, சிக்கு வந்து மினிமம் லெவல் கொடுத்துருக்காங்க. வீக்லி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏபிசி வேரிஸ் ஃப்ரம் 300 to 500 யூனிட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மினிமம் கன்சம்ஷன், இது மினிமம் கன்சம்ஷன், மினிமம் கன்சம்ஷன், இது வந்து மேக்சிமம் கன்சம்ஷன். இந்த யூனிட் வந்து எவ்வளவு வாரத்துக்கு நகருதான்? 500 யூனிட் நகருதான். இந்த மொத்த ஏபிசிஏ நான் சொல்றது, மொத்த ஏபிசியில 500 யூனிட் வந்து நகருது. இது கன்சம்ஷன் நான் எழுதியிருக்கிறீங்க. மொத்த ஏபிசி இருக்குல்ல, இந்த ஏபிசி ப்ராடக்ட்ல மொத்த ப்ராடக்ட்ல 500 யூனிட் வந்து மேக்சிமம் நகருது, 300 யூனிட் வந்து மினிமம் நகருது, ஆவரேஜ் வந்து 400 யூனிட் ப்ரொடக்ஷன். இப்ப இதுக்கு வந்து இந்த இது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு ஏல எவ்வளவு ஸ்டாக் வச்சுக்கணும், இந்த ஏபிசியை எவ்வளவு ஸ்டாக் வச்சிடணும் கேட்கல. ஏபிசியில தான் 500 யூனிட் மேக்சிமம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு அதனால நான் இங்க அது வீக்லி ப்ரொடக்ஷனை கன்சம்ஷன் மாத்திக்கிட்டேன், ஏன்னா நமக்கு ஃபார்முலா அதுல தான் இருக்குங்கிறதுனால. ஏபிசி மேக்சிமம் 500 தயாரிக்கணும், அது மாதிரி மினிமம் 300 தயாரிக்கணும், ஆவரேஜா 400 தயாரிக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏபிசியை இருப்பு வச்சுக்கணும். அப்ப ஏபிசி எவ்வளவு இருப்பு வச்சுக்கணும்னா நமக்கு 3 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. ஒவ்வொன்றும் மேக்சிமம் லெவல் எல்லா லெவலையும் கண்டுபிடிக்க சொல்லல. ஏக்கு மினிமம் லெவல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பிக்கு மேக்சிமம் லெவல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சிக்கு ரீஆர்டர் லெவல். அதனால இந்த கணக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. எல்லா லெவலையும் ஏபி போன கணக்கு மாதிரி பிக்யூஆருக்கு எல்லா லெவலையும் கண்டுபிடிங்கிற மாதிரி இது கொடுக்கல. ஏக்கு மினிமம் லெவல் கண்டுபிடிச்சா போதும், பிக்கு மேக்சிமம் லெவல் கண்டுபிடிச்சா போதும், சிக்கு ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சா போதும். அப்ப அடிஷனல் டேட்டா அது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஆர்டர் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, கேஜிஸ்ல கொடுத்துருக்காங்க. ஏ 20,000, பி 15,000, சி 20,000. இவ்வளவு இதுதான் ஆர்ஓக்யூ. ஏக்கு உள்ள ஆர்ஓக்யூ 20,000, பிக்கு உள்ளது 15,000, சிக்கு உள்ளது 12,000. அது மாதிரி ரீஆர்டர் பீரியட் அவங்களே ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க. மினிமம் ரீஆர்டர் பீரியட் 2, ஆவரேஜ் 3, மேக்சிமம் 4. பிக்கு வந்து மினிமம் 4, ஆவரேஜ் 5, மேக்சிமம் 6. சிக்கு 3, 4, 5. இப்ப இதுல கொடுத்துருக்க டேட்டா பல விதமா கொடுத்துருக்கிறதுனால இந்த டேட்டாவே நான் என்ன பண்றேன், ஒரு டேபுலேட் பண்ணி என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத போட போறோம்.
அதான் இந்த டேபுலேஷன். இப்படி சைட் பை சைடு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஆர்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. எது எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஏக்கும் பிக்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க, சிக்கு கேட்டிருக்காங்க. ஏக்கு 15,000 கேஜிஸ், யூனிட்டை பார்த்துக்குங்க கேஜிஸ். பிக்கு 10,000 கேஜிஸ், சிக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து மினிமம் லெவல். மினிமம் லெவல் ஏக்கு கேட்டிருக்காங்க, பிக்கு ஒண்ணுமே சொல்லல, சிக்கு 2500 கேஜிஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கேஜிஸ் தான். எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. ரீஆர்டர் லெவல் ஏக்கும் பிக்கும் கொடுத்துருக்காங்க, சிக்கு கேட்டிருக்காங்க. நான் இதே டேட்டாவை உங்களுக்கு டேப்லர் காலத்துல போட்டு காமிச்சிருக்கேன் புரியுறதுக்கா. மினிமம் லெவல் ஏக்கு கேட்டிருக்காங்க, பிக்கு ஒண்ணுமே சொல்லல, சிக்கு 2500 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. கன்சம்ஷன் ஃபார் ஈச் யூனிட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஏ வந்து 10 கிலோ செலவாகும், பி வந்து 8 கிலோ செலவாகும், சி வந்து 6 கிலோ செலவாகும். அதான் சொன்னேன், ஒரு யூனிட் ஏபிசி தயாரிக்க ஏ வந்து 10 கிலோ வேணும், பி 8 கிலோ வேணும், சி 6 கிலோ வேணும். அப்ப மேக்சிமம் கன்சம்ஷன், நான் கன்சம்ஷன் எழுதியிருக்கேன், ஆக்சுவலா மேக்சிமம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத 500 யூனிட்டுங்கிறத மேக்சிமம் ப்ரொடக்ஷன். நமக்கு யூனிட்ல இருக்கக்கூடாது. இது எதுல இருக்கணும்? நமக்கு இதுவும் கேஜிஸ்ல இருக்கணும். இது யூனிட்ல இது வந்து யூனிட்ல இருக்கலாம், அதாவது மொத்தமா ஏபிசிங்கையில யூனிட்ல இருக்கலாம். ஆனா அப்ப இதுக்கு ஏ எவ்வளவு தேவை? 500 யூனிட் தயாரிக்க ஏ எவ்வளவு தேவை? 5000 கேஜி வேணும். ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு 10 கேஜினா, ஒரு யூனிட்டுக்கு 10 கேஜினா 500 யூனிட்டுக்கு எவ்வளவு? 5000 கேஜி. பி வந்து ஒரு யூனிட்டுக்கு 8 கேஜினா 500 யூனிட்டுக்கு எவ்வளவு? 4000 கேஜி. சி வந்து ஒரு யூனிட்டுக்கு 6 கேஜினா 500 யூனிட்டுக்கு எவ்வளவு? 3000 கேஜி. ஏன்னா மேக்சிமம் கன்சம்ஷன் எவ்வளவு? 500 யூனிட். அது மாதிரி மினிமம் கன்சம்ஷன் எவ்வளவு? 300 யூனிட். ஒரு யூனிட்டுக்கு 10 கேஜி ஏ தேவைன்னா 300 யூனிட்டுக்கு 3000. ஒரு யூனிட்டுக்கு 8 தேவைன்னா 300 யூனிட்டுக்கு 2400. சி வந்து ஒரு யூனிட்டுக்கு 6 தேவைன்னா வந்து இந்த இடத்துல நீங்க இந்த கேஜிஸா மாத்துறீங்க பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நேரடியா 500 300 400ன்னு போட்டீங்கன்னா கணக்கே தப்பாயிடும். ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த யூனிட்டை வந்து கேஜிஸா மாத்தாம போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே தப்பாயிடும். ஏன்னா இதுவும் 500 யூனிட், இதுவும் 500 யூனிட், இதுவும் 500 யூனிட்டுங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த ஏபிசி தான் 500 யூனிட், மொத்த ப்ராடக்ட் தான் 500 யூனிட். இந்த 500 யூனிட்டுக்குள்ள ஏ வந்து 5000 கேஜி தேவைப்படும், பி வந்து 500 யூனிட் தயாரிக்க ஏ வந்து 5000 கேஜி தேவைப்படும், பி 4000 கேஜி தேவைப்படும், சி வந்து 3000 கேஜி தேவைப்படும். இந்த 3 இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க மாத்தலைன்னா கணக்கே தப்பாயிரும். அது மாதிரி மினிமம் கன்சம்ஷன் மற்றதுல எல்லாம் மாத்தலே இல்லை. மற்றதுல வந்து 3 ரா மெட்டீரியல்லே கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது 3 ரா மெட்டீரியலை வச்சு ஒரு யூனிட் தயாரிக்கிறோம், அந்த யூனிட் இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற கணக்குக்கு இதுக்கு நல்ல வித்தியாசம் இருக்கு. இதை பல தடவை படிச்சு பாருங்க. மற்றதுல எல்லாம் உங்களுக்கு 3 மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3க்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த இதுல வந்து 3 ரா மெட்டீரியல் வச்சு ஒரே ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம், அந்த ப்ராடக்டோட 500 ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். இந்த யூனிட்டுங்கிறதுனா 500 ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். இதுக்குள்ள ஏ வந்து மேக்சிமம் 500 யூனிட் தயாரிக்கணும்னா 5000 கேஜி வேணும், பி வந்து 4000 கேஜி வேணும், சி 3000 கேஜி வேணும். அது மாதிரி 300 யூனிட் தயாரிக்கணும் அப்படின்னா ஏ 3000 கேஜி வேணும், பி 2400 கேஜி வேணும், சி 1800 கேஜி வேணும். ஆவரேஜா 400 யூனிட் தயாரிக்கணும் அப்படின்னா ஏ வந்து 4000 கேஜி தேவைப்படும், பி வந்து 3200 கேஜி தேவைப்படும், சி 2400 கேஜி தேவைப்படும். ஆர்ஓக்கு அவங்களே ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட், மினிமம் ரீஆர்டர் பீரியட், ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே நம்ம கேஜிஸ்ல கொண்டாந்துட்டோம். இந்த யூனிட்ஸ் எல்லாமே கேஜிஸா மாத்தி கொண்டாந்துட்டோம். இனி இதை வச்சு நமக்கு கணக்கு போடுறது ஈஸி. நமக்கு முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? ரீஆர்டர் லெவல் ஆஃப் சி, மினிமம் லெவல் ஆஃப் ஏ, மேக்ஸிமம் லெவல் ஆஃப் பி, ரீஆர்டர் லெவல் ஆஃப் சி. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் கேட்டதுனால நம்ம ரீஆர்டர் லெவல் தான் முதல்ல போடணுங்கிறது கிடையாது. மினிமம் லெவல் ஆஃப் ஏ போடலாம். minimum level of A க்கு என்ன ஃபார்முலா? ROL minus normal consumption into normal reorder period. அப்ப A க்கு மட்டும் போகணும், நம்ம A மட்டுமே பார்க்கணும். A ல மினிமம் லெவல் தேவை. அப்ப A க்கு உள்ள ROL எடுத்துக்கணும். ROL எவ்வளவு? A க்கு 15000 ரூபாய். நார்மல் A க்கு உள்ள நார்மல் ரெண்டையும் எடுத்துக்கணும். A க்கு உள்ள நார்மல் என்ன? 4000 3. அப்ப 4000 into 3.
அந்த மாதிரி ஏக்கு உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை கண்டுபிடிக்கணும். பிக்கு வந்து மேக்ஸிமம் லெவல் கேட்டிருக்கு. அப்போ பியோட ஆர்ஓஎல்லையும் பியோட ஆர்ஓக்யூவையும் கூட்டிக்கணும். கூட்டிட்டு பிக்குள்ள மினிமம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்குள்ளதை பண்ணணும், அவ்வளோதான். ஏக்கு மினிமம் லெவல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த டேப்லர் இந்த காலத்துலேருந்து எடுத்துக்குங்க. பிக்கு என்னென்ன தேவையோ அதை இந்த காலத்துலேருந்து எடுத்துக்கங்க. சிக்கு என்னென்ன தேவையோ அதை இந்த காலத்துலேருந்து எடுத்துங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கொடுத்துருக்க இதை வந்து நான் டேப்லர் காலமாக போட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருக்கேன். நம்ம முக்கியமாக இந்த இடத்துல மாற்றுறத ரொம்ப முக்கியம். இதை மாற்ற விட்டுட்டீங்க அப்படின்னா கணக்கே தப்பாயிரும். இந்த 3 இந்த 9 நம்ம வந்து இந்த 9 டேட்டாவை நம்ம மாற்றியே ஆகணும். அங்கே யூனிட்ல கொடுத்துருக்கு, இங்கே நம்ம கேஜிஸா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவுன்னு மாற்றி அந்த 9 டேட்டாவே மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கணக்கை வந்து எப்பவும் போடுற மாதிரி போட்டுடலாம். அது மாதிரி சிக்கு ரீஆர்டர் லெவல் மட்டும்தான் கேட்டிருக்கு. அப்போ சிக்குள்ள மேக்ஸிமம் கன்சம்ஷன் மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் என்னவோ அதை மட்டும் போட்டால் போதும். சிக்கு மேக்ஸிமம் கன்சம்ஷன் 3000, அதனுடைய மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் 5. அப்போ 3000 × 5 15000. யூனிட்னு எழுதக்கூடாது, நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரும் கேஜிஸ்ல தான் எழுதணும். இந்த இடத்துல போடுறதும் நமக்கு வேணும். வெறுமனா நம்பர் மட்டும் போடக்கூடாது. நீங்க யூனிட்ஸ்னா யூனிட்ஸ், நம்பர்ஸ்னா நம்பர்ஸ், கேஜிஸ்னா கேஜிஸ்னு போடணும். அப்போ மேக்ஸிமம் பிக்கு வந்து மேக்ஸிமம் லெவல் கேட்டிருக்கு, ஏக்கு வந்து மினிமம் லெவல் கேட்டிருக்கு, சிக்கு ரீஆர்டர் லெவல் கேட்டிருக்கு. அதை மட்டும் நான் ஆன்சர்ஸ்ல போட்டு இது இந்த யூனிட் வந்து கேஜிஸ், அதனால இங்கே கேஜிஸ்னு போட்டிருக்கேன். புரியுதா? Like, share and subscribe.